ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருவாசகம் திருவாசகம் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி அந்தமில் பெருமை அழகுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் கடவுள் ஒரு முதல் உருக்கொண்டு அந்தமில்னா முடிவில்லாத அந்தம் இல் முடிவில்லாத அழல் உருன்னா தீப்பிழம்பின் உருவம் கறந்து மறைத்து உருவத்தை மறைத்து சுந்தர வேடம் சுந்தரம் அழகு வேடம் கோலம் ஒரு முதற்பொருளாகிய சிவன் உருவு கொண்டு உருவம் அடைந்து இந்திர ஞாலம் போல வந்தருளி இந்திர ஞாலம்னா மாய வித்தை வந்தருளி எவ்வவர் தன்மையின் படுத்துனா தன்னிடத்தில் அடக்கி தானே ஆகிய தான் ஒருவனே முதல்வனாகிய தான் ஒருவனே முதல்வனாகிய ஆமாம் ஆமாம் நான் அவங்க வந்திருக்காங்களா பார்க்கணுமா தயாபரன் வாங்க சிவார்ப்பன் தயா அருள் பரன் மேலானவன் அருளில் மேலானவன் எந்த கோயிலில் போனாலும் ரெக்கார்டு பண்ணும்போது 2 பேரும் பேசுகிறதுக்கு உட்காந்துறானுங்கிற கையில் தலைவன் சந்திர தீபத்து கனியூரில் பாடம் எடுக்க அது பேசுகிறதுக்கு 2 பேர் சந்திர தீபம் என்னும் திருத்தலத்தில் சாத்திரனாகி நூலை போதிப்பதில் வல்ல குருவாகி அந்தரத்து இடிந்து வந்து அந்தரம்னா அருள் வெளின்னு அர்த்தம் பாலை என்னும் தலம் சிவாய நம்ம குருவை பற்றி சுந்தரம்னா அழகு துதைந்து நெருங்கி இருந்தருளியும் அந்தமில் பெருமை அழகுரு கறந்து என்ன பொருள் முடிவில்லாத பெருமையுடைய இறைவன் தன்னுடைய தீப்பிழம்பான உருவத்தை என்ன செய்து கொண்டார் மறைச்சுக்கிட்டார் கறந்துனு அர்த்தம் மறைத்து கொண்டு சுந்தர வேடத்து ஒரு முதல் உருக்கொண்டு அழகான கோலமுடைய ஒரு முதற்பொருளாகி இறைவன் உருவம் கொள்கிறான் உருவத்தை அடைகிறான் அருவத்திலிருந்து அருவுருவத்துக்கு வந்து அருவுருவத்திலிருந்து உருவத்துக்கு வர்றான் அதைத்தான் அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருக்கொண்டு இந்திர ஞாலம்னா மாய வித்தை இந்திரஜாலம் என்ற வார்த்தை திருமுறையில் இந்திர ஞாலம்னு வரும் இந்திரன் தன் பதவிக்கு யாரால் ஆபத்துனாலும் நிறைய மாய வேலைகளை செய்வான் அதுக்கு பேர் இந்திரஜாலம் யாராவது பெரிய தவம் செய்தால் அந்த தவத்தை போய் கெடுப்பான் ஏன்னா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு நிறைய அதே மாதிரி இறைவன் செய்த செயல்கள் வியப்பு இந்திரஜாலங்கிறத நம்ம வியப்புன்னு எடுத்துக்கிடணும் அவர் செய்தது மாயை இறைவன் செய்தது அருள் இந்திரஞாலம் போல வந்தருளி
எவர் தன்மையும் தன்மையின் படுத்துனா அடக்கி, அயன் செயலாக இருக்கலாம், மால் செயலாக இருக்கலாம், இந்திரன் செயலாக இருக்கலாம், நாயன்மார்களுடைய செயலாக இருக்கலாம். அதனால் இந்திரன் ஞாலம் போல வந்தருளினார். எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்துனா அயன், மால், சமயக்குறவர், சந்தானக்குறவர், இந்திரன் எல்லாருடைய செயலையும் இறைவன் யாருக்குள்ள அடக்கிறாரு? தனக்குள்ள அடக்கிறார். எல்லாருடைய செயலும் சிவனுடைய ஆணையின் வழிதான் நடக்குது. அயனும் மாலும் பேருளி காலத்தில் ஒடுக்கப்படுறாங்கன்னா அதிலிருந்தே எல்லாருமே யாருக்கு அடங்குறாங்க? அவங்க 2 பேருமே சிவனுக்குள்ளே அடங்குறாங்களே அப்படின்னா அதை அதிலே அடக்கி முடிஞ்சுத, அதிலே அடக்கிங்கிறது வந்துடுது. இறைவன் முப்புறம் எரிக்க புறப்படும் போது தேவர்கள் நாம தானே தேர் செய்தோம் அப்படின்னு அவங்க செருக்கு கொள்ளும்போது, அவங்க செய்த தேர் இறைவன் கால் வைக்கும்போது என்ன செய்யுது? அப்போ அவங்களுடைய ஆற்றலில் யாருக்கு அடங்குது? ராவணன் இவன் கைலை மலையை எடுக்கும்போது அவனை என்ன செய்கிறாரு? எல்லாம் அவரை தவிர எல்லாருடைய செயல்களும் அவருக்கு அடங்கி போனால் ஏற்றுக்கிறாரு, அடங்கல்னா அடக்கிடுவார். அதனால தான் திருமால் பன்றியாக அகங்காரம் கொள்ளும்போது கொம்பை உடைக்கிறாரு. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, ஆமை ஓட்டை எடுத்து வச்சுக்கிடுறாரு, சரபேஸ்வரராக வர்றாரு. இது எல்லாமே இதுதான். என்ன செய்தி? எல்லாரையும் அவருக்குள்ள அடைக்கிறார். அது கடவுள். அதாவது நரசிம்மர் அவதாரத்தில் அவர் செருக்கு கொண்ட போது சரபேஸ்வரர் அடக்கிறதா நமக்கு கதை. ஒரு கோயிலே நம்ம போயிருக்கிறோம், நம்ம யாத்திரை போகும்போது. திருப்புவனம் எந்த ஏரியாவில் இருக்குது? சரி, மதுரை பக்கமா? சிவகங்கை மாவட்டம். மதுரை பக்கம். சரி, அப்போது அதைத்தான் தனக்குள்ள அடக்கின்னு சொன்னோம். தானே ஆகிய முதல்வன் அவன் மட்டும்தான், வேறு யாரும் முதல்வன் கிடையாது. அதனால தான் அந்த 100 கோடி பிரம்மர் நொந்தினாரில் கடைசியில் யார் மட்டும்தான் இருக்கிறார்? சிவன் மட்டும்தான் இருக்கிறார். எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணினில் மால்வலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம்னார் மாணிக்கவாசன். அப்படிப்பட்ட இறைவன் தயாபரனாக இருக்கிறான். தலைவனாக இருப்பவன் அருளுடையவனாகவும், தயாபரன் எம் இறை, தலைவனாக இருப்பவன் அருளுடையவனாகவும். அதை நீங்கள் 3ஆக பிரிக்கணும். தயா பரன் எம் இறை. எம் தயா என்னது? தயா பரன் இறை 3 தொடர். தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணம் அருள் இருக்கணும், மேலானவனாக இருக்கணும், கடவுள் தலைவனாக இருக்கணும். அப்போ தான் எல்லாரையும் தனக்குள்ளே அடக்க முடியும், சும்மா அடக்க முடியாது. எல்லாரையும் தனக்குள்ளே அடக்குகிறான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது காலையில் 6 to 8 நடக்கும் முதல் சுற்று. அதுக்கு பிறகு தான் 9-10க்குரிய அதிகாரி வருவார். அதுக்கு பிறகு தான் 11-12க்குரிய அதிகாரி வருவார். இந்த காலையில் 6 to வர்ற அதிகாரி அந்த காலையில் ஆடுன்னு ஆடுவார். அதுக்கு பிறகு யார் வருவார்? இந்த 9-10க்குரிய அதிகாரி வந்தவுடனே அவர் வர்ற டைம் தெரிஞ்சவுடனே ஒரு சேரை போட்டுக்கிட்டு பாம்போல் கேட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பார். பிறகு 9-10 அதிகாரி இன்ஸ்பெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே யார் வந்துடுவார்? அப்போ இவர் அங்கே சேரை போட்டுட்டு காலை கையை ஒடுக்கிக்கிட்டு உட்காந்துருப்பார். பிறகு அவர் வரவும் இன்ஸ்பெக்ஷன் முடியவும் அரசு நலத்திட்ட விழாவுக்கு கலெக்டர் வருவார். அப்போ சிஓ அதில் சேரை போட்டு உட்காந்து கையை கட்டிட்டு பாம்போல் உட்காந்துருப்பார். அந்த வகுப்பு பள்ளியை பொறுத்தளவு மினிஸ்டர் வந்தார்னா கலெக்டர் அவர்கிட்ட கையை கட்டுவார். மேக்ஸிமம் மினிஸ்டர் வரைக்கும் அடங்குறத நம்ம எங்கே பார்க்கலாம்? நாங்கள் ஒரே நாளில் பார்ப்போம். 5 மணி நேரத்துக்குள்ளே பார்ப்போம், 5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துருவோம். அவன் ஏஇஓவை ஏதோ ஒரு பேர் சொல்லுவான். 6 to 8க்கு ஒரு ஆஃபீஸர், 9-10 ஒரு ஆஃபீஸர். சிஇஓ தான் 11-12க்கு. அவருக்கு யாருக்கு அடங்குவார்? கலெக்டருக்கு. கலெக்டர் மினிஸ்டருக்கு அடங்குவார். மினிஸ்டர் முதல்வர் அடங்கணும், முதல்வர் பிரதமர் அடங்கணும். இப்படியே அது போய் கடைசியில் ஜனாதிபதி வரைக்கும் போய் நிற்கும். ஜனாதிபதிக்கும் கட்டுப்பட்டவர் தான் யார்? பிரதமர். அது மாதிரி எல்லாரும் யாருக்கு கட்டுப்படுறாங்க? சிவனுக்கு கட்டுப்படுறாங்க. அதைத்தான் தானே ஆகிய அப்படின்னு சொன்னார் தயாபரன். சந்திர தீபம்ங்கிறது ஒரு தலம். அந்த தலத்தில்
இறைவன் சாத்திரன், சாத்திரம்னா நூல்னு அர்த்தம். 14 சாத்திரம். அழகாக மாணிக்கவாசகர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் பாருங்க, சாத்திரங்கிற. தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே அப்பர் பாடுறார். அம்மாட்ட போகணுமா லட்சுமி? அப்போது சாத்திரங்கிறது இவ்வளோ அழகாக இதில் வருது பாருங்க. அதான் 14 சாத்திரம்னு சொல்கிறோம். சாத்திரம்னா அருள் நூல்கள். அருள் நூல்களை கற்பிப்பதில் வல்லவனாக ஒரு குருவாக சந்திரதீபம்ங்கிற ஊரில் இறைவன் வந்து இருந்திருக்கிறார். அந்தரத்து இழிந்து, அந்தரம்னா அருள்வெளி, அருள்வெளியிலிருந்து இறங்கி வர்றாரு. அழகு அமர், அமர்னா மிகுந்த. அமருங்கிற வார்த்தைக்கு பொருள் இருக்கு, மிகுந்த. திருப்பாலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து இறைவன் அருள்வெளியிலிருந்து இறங்கி வந்தாராம். சுந்தரத்தன்மையோடு, தன் சுந்தரம்னா அழகு, துதைந்துன்னா நெருங்கி வந்து இருந்தார். இதுதான் இந்த பகுதியினுடைய உரை. நாம் சொன்ன தொடர் அதில் இருக்குது. அதில் மறைமலையில் எழுதினது அப்படி படிக்கிறேன். எவ்வுலகத்தில் உள்ள எவ்வகை உயிர்களிலும் இறைவன் ஊடுருவி நின்று, எல்லா உயிரிலையும் இறைவன் இருக்கிறார். அவைகளையெல்லாம் இயக்கி அவ்வவை தத்தம் இயற்கைப்படி இயங்க காண்டலினாலும், எல்லாம் அதுபடி இயல்படி இயங்குது. அங்கனம் இயங்கும் அவ்வுயிர்களின் இயல்புகள் இறைவனுடைய இயக்கினால் என்று என்ன செய்யாது? அயனாயிருந்தாலும் படைக்க சிவன் வேணும், திருமாலாக இருந்தால் காக்க சிவன் வேணும் அப்படின்னு அர்த்தம். இயங்கா, அதை நான் சொல்லிட்டேன், நான் இதெல்லாம் பார்க்காமலே சொல்லிட்டேன். தாமே ஒரு சிறிதும் புலப்படாமையினாலும் அவ்வாறு இயங்கும் இடத்து அவன் ஏவல் வழி இயங்கும். சொன்னல, யாருடைய ஆணை வழினே இவர் ஏவல் வழிங்கிறார். இயங்குதலினாலும் எவ்வறு தம்மையும் தன்மையில் படுத்து என்று சொன்னார். இனி அங்கனம் எல்லா உயிர்களின் தன்மைகளையும் தன்னகப்படுத்தி தான் அவற்றோடு ஒன்றாய் நிற்பினும் இறைவன் இயல்பு உயிர்களினுடைய இயல்புக்கு வேறானது. அதான் தானே ஆகிய இறையினர். அப்படி பசுக்களோடு கலந்தாலும் என்ன இயல்பு போகிறதில்லை? பதி இயல்பு போகிறதில்லை. ஏய் தானே யாய் என்று சிவஞான போதம் சொல்லுது. உயிர்களோடு கலப்பால் ஒன்றாயும் தன்மையால் வேறாயும் இறைவன் இருக்கிறான் என்று சிவஞான போதத்தில் 2ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது.